Hello future officers, welcome to Marked Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 17ஆம் தேதி வந்த எடிட்டோரியல் வந்து சர்ப்ரைஸ் அக்சலரேஷன் அண்ட் ஆன் பிரைஸ் கெயின்ஸ் அப்படின்ற ஒரு எடிட்டோரியலும் 18ஆம் தேதி வந்த இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆன் த சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்ற ரெண்டு எடிட்டோரியலுமே இந்த வீடியோலயே நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தென் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப், அது மாதிரி உங்களோட ஆஃப்லைன் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட டெலகிராம் குரூப், ஸோ டிஸ்கஷன் குரூப், ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை அதில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன அக்சலரேஷன், எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த எடிட்டோரியலில் ப்ரைஸ் ஆன் ப்ரைஸ் கெயின்ஸ்ன்றாங்க. ஸோ எதோட ப்ரைஸ் கெயின்ஸ் அப்படின்னா ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த எடிட்டோரியலில் பேச போகிறாங்க. ஸோ சர்ப்ரைஸ் அக்சலரேஷன்றாங்க. ஸோ எதில் சர்ப்ரைஸ் அக்சலரேஷன் அப்படின்னா ஃபுட்டில் தான். ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, லைக் இந்த ஆயில்ஸ் அண்ட் செரல் சீட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இதில் தான் பயங்கரமான அக்சலரேஷன் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியலை நம்ம பார்க்க போகிறோம். சரி, கவனிங்க. ஸோ எராக்டிக் ரெயின்ஸ் மேக் த கோல் ஆஃப் கோபிங் இன்ஃப்ளேஷன் மோர் சேலஞ்சிங். ஸோ என்ன விஷயம்? ஸோ எராக்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ எராக்டிக் அப்படின்றது இது வந்து என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த எடிட்டோரியல்லையே. என்ன என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா ஒழுங்கற்ற தன்மை. ஸோ எந்த ஒழுங்கற்ற தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் இங்கே போகல பார்ப்போம். ஸோ சினானிம் அப்படின்றது அன்பிரிடிக்டபிள், ஆன்டனிம் வந்து ப்ரிடிக்டபிள். சரியா? ஸோ எந்த விஷயம் ஒழுங்கற்ற தன்மையாக இருக்குது, எந்த விஷயம் அன்பிரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா ரெயின்ஸை அன்பிரிடிக்ட் பண்ண முடியலன்றாங்க. ஸோ ரெயினுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ அந்த ரெயின் வந்து கரெக்டாக இல்லாததால் என்ன மாதிரி விஷயங்கள் பாதிப்படையுது அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மேக் த கோல் கர்பிங் இன்ஃப்ளேஷன் மோர் சேலஞ்சிங். ஸோ கர்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ கர்பிங் அப்படின்றது இந்த இடத்துல வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஸ்ட்ரைன் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தினா அப்படியே பெருக்கிட்டே போகுது, ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் கர்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, எந்த விஷயத்தை கர்வ் பண்ணணும் அப்படின்னு இன்ஃப்ளேஷனை கர்வ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி இந்த லைனை சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ ரீட்டைல் ப்ரைஸ் கெயின்ஸ் ரெஜிஸ்டர்ட் சர்ப்ரைஸ் அக்சலரேஷன். ஸோ ரீட்டைல் ப்ரைஸ் கெயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஷாப்புக்கு போகிறோம், அந்த ஷாப்பில் நம்ம வந்து ஒரு விஷயம் வாங்குறோம். என்ன வாங்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த பிஸ்கெட் பாக்கெட் நம்ம ஒரு 10 ரூபா காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அதுதான் ரீட்டைல் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ கடையில் ரீட்டைல் ஷாப் போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குற எந்த பொருளுமே ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ரீட்டைல் ப்ரைஸ் தான் அக்சலரேஷன் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த், ஓகேவா, சர்ப்ரைஸ் அக்சலரேஷன் லாஸ்ட் மந்த் அப்படின்னா ஜூன் மந்த் வந்து அக்சலரேஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் மந்த் வித் June's provisional consumer price index reading showing inflation snapping a 5-month downtrend and quickening to 5.08%. ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் எந்த ரேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.08% and 28 basis point faster than the 4.80 locked in May. ஸோ மேல 4.8% இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்கு, அதாவது ஆக்சுவலா ஜூன் மந்த் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 5.08 மாறி இருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எந்த ரேட்டிங்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4%க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நம்மளோட பட்ஜெட்டில் ஒரு டார்கெட் மாதிரி வச்சாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து 4%க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி வச்சாங்க. ஸோ அந்த டார்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள். ஸோ பட் ஆனால் ஜூன் மாதம் 5.08% போயிடுச்சு. தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ஃபுட் ப்ரைஸஸ் வேர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் த மெயின் கல்ப்ரிட். சரியா? ஸோ ஃபுட் ப்ரைஸஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபுட் ப்ரைஸஸ் அப்படின்னா ஸோ சாப்பாடோட காசு தான் அதிகமாகிடுச்சு, அதுதான் முக்கியமான ஒரு கல்ப்ரிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இயர் ஆன் இயர் ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் தி கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் குயிக்கர்ன்ட் பை 67 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சிஎஃபிஏன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து 67 பாயிண்ட் அதிகமாக இருக்கு ஜூன் டு வரையும் 9.36% ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஈவன் மோர் டிஸ்கன்சர்டிங்லி அப்படின்னா, ஸோ வாட் இஸ் மீன் பை டிஸ்கன்சர்டிங்லி பார்த்துருமா? ஸோ அப்படின்னா கலக்க முறை செய்தல், ஒரு விஷயம் தமிழ் மீனிங். ஸோ டிஸ்டர்பிங், ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது தான்
டிஸ்கன்சர்டிங்லி அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவோம். ஸோ இந்த எடிட்டோரியல்ல இதை என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எந்த விஷயத்தை வந்து டிஸ்கம்ஃபர்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா the CFPI லாக் தி ஃபாஸ்டஸ்ட் சீக்வென்ஷியல் அக்சலரேஷன் 11 months. ஸோ சிஎஃபிஐ வந்து ஒரு பயங்கரமான அக்சலரேஷன் ஆயிருக்கு லாஸ்ட் 11 monthsல ரொம்ப பயங்கரமான அக்சலரேஷன் ஆயிருக்கு. ஆஸ் ஃபுட் ப்ரைஸஸ் ரோஸ் பை 3.1% ஃப்ரம். ஸோ ஃபுட் ப்ரைஸ் வந்து மே மந்த் 3.17% இருந்தது. ட்ராக் தி பார்டர் ஆஃப் சிபிஐ டு ஹையர் ஆஃப் 1.33% ஃப்ரம் ப்ரெசிடிங் மந்த். ஸோ போன மந்த்ல இருந்து எந்த அளவுக்கு இது ஹையர் ஆயிருக்கு, 1.33% ஹையர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? it is it is it is precisely this kind of unpredictability. So நம்மளால predict பண்ணவே முடியல in food price gains that that monetary policy makers have been concerned about in optioning to leave interest rate unchanged. ஸோ இந்த விஷயத்தால இந்த இப்போ நம்ம ஆர்பிஐ வந்து எவ்ரி 3 monthsக்கு இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தினால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அன்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. The RBI Deputy Governor Michael Debate had been எம்ஃபோட்டிக் அப்படின்னா. ஸோ எம்ஃபோட்டிக் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் பார்த்துருமா? ஸோ எம்ஃபோட்டிக் அப்படின்றது இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வலியுறுத்துதல், ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தணும். நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ வந்து பண்ணணும் ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம எம்ஃபோட்டிக். ஸோ we are forcing someone to do some action. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதோட சினானி பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக் ஆன்டனிம் வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேவா? சரி, என்ன விஷயத்தை நம்மளுக்கு வலியுறுத்துறாங்க in observing at the monetary policy committee's meeting last month. ஸோ லாஸ்ட் மந்த் monetary policy committee மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல எந்த விஷயத்தை வலியுறுத்துறாங்க, that the Indian economy remains hostage. ஸோ இன்னுமே வந்து ஹாஸ்டேஜா தான் இருக்கு இந்தியன் எக்கனாமி டு த intersecting food price shocks. ஸோ இந்த ஃபுட் பிரைஸ் வந்து அதிகமா போறதுனால என்ன ஆகுது, இந்தியன் எக்கனாமி இன்னும் ஹாஸ்டேஜா தான் இருக்கு, இன்னும் கைதியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பரான ஒரு லைன். ஓகேவா? எப்படி மீன் பண்ணிருக்காங்க பாருங்க, எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க பாருங்க. Their repetitive occurrence calls for the intensifying monetary policy vigil. So vigil to ward off. So ward off அப்படின்றது ஒரு phrase. So என்ன phrase பார்த்தீங்க அப்படின்னா to prevent someone or something unpleasant from harming or coming close to you. ஒரு விஷயம் ஒரு கெட்டதா இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து வரதை தடுக்கணும். சரியா? வருமுன் காப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம வந்து வார்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்த வருமுன் காப்பதுன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பில் ஓவர்ஸ் அப்படின்றது நம்ம அர்த்தம் தெரியணும் இந்த இடத்துல. ஸோ ஸ்பில் ஓவர்ஸ் அப்படின்றது கசிவுகள், டிஸ்சார்ஜ் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல அதை நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விஷயத்த டிஸ்சார்ஜ், எந்த கசிவுகள், எந்த டிஸ்சார்ஜை பற்றி பேசுகிறாங்க. ஸோ வார்ட் ஆஃப் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம மட்டும் தடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்பில் ஓவர்ஸ் அப்படின்றது கசிவுகள். ஸோ டிஸ்சார்ஜ் அப்படி. ஸோ எந்த டிஸ்சார்ஜ் டு அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஃபுட் பிரைஸ் டேட்டா ஷோஸ் தட் சிஎஃபிஐ 9 சப் கேட்டகரிஸ் போஸ்டட் இந்த மந்த் ஆன் மந்த் கெயின்ஸ். ஓகேவா? வித் 8 ஆஃப் தெம் எக்ஸப்ட் தி சுகர் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் குரூப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ காண்டிமெண்ட்ஸ் குரூப்ஸ் அப்படின்றது சீசனிங், சுவையூட்டிகள்னு சொல்லுவாங்களே நம்மளோட இந்த ஜாமு, அது மாதிரி வந்து நம்ம மற்ற சுவையூட்டிகள்னு சொல்லுவோம். ஸோ சீசனிங் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சமைக்கிறதுல. ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ காண்டிமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த 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 சுவையூட்டிகள் அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஸோ இந்த குரூப்பை தவிர, அதாவது சுகர் அண்ட் இந்த சுவையூட்டிகளை தவிர ரெஜிஸ்டர் சீக்வென்ஷியல் அக்சலரேஷன், மற்ற எல்லா ஃபுட் ப்ரைஸ் ஓகேவா எல்லாமே ஒரு சீக்வென்ஷியல் அக்சலரேஷன், ஒரு மொமெண்டம், அதாவது மொமெண்டம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் கண்டினியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் தி மோஸ்ட் இன்டென்ஸ் ப்ரைஸ் கெயின்றாங்க. ஸோ வெஜிடபிள்ஸுமே ரொம்ப பயங்கரமான ப்ரைஸ் கெயின்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரைசிங் 29.3% இயர் ஆன் இயர் அண்ட் பை ஒரிங் 11 மந்த் ஹை சீக்வென்ஷியல் பேஸ் ஆஃப் 14.2%. ஓகேவா? 11 மந்த் ஹை சீக்வென்ஷியல் பேஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா 14.2% வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த மோஸ்ட் வைட்லி consumed potato, onion and tomato continue to log some fastest gain. என்னென்ன இப்போ உருளைக்கிழங்கு, அந்த வெங்காயம் அண்ட் தக்காளி, இது எல்லாமே ஃபாஸ்டஸ்ட் கெயின் ஆயிருக்கு. ஸோ அதோட அதோட பெர்சன்டேஜ் சொல்றாங்க கவனிங்களேன். ஸோ 56.7% அண்ட் 58.7%, 26.4%. இது எல்லாம் அந்த கெயின். சரியா? ஸோ இயர்ல வந்து இந்த அளவுக்கு அந்த ப்ரைஸ் வந்து அதிகம் இருக்கு. போன வருஷம் வந்து விட்டதோட இந்த வருஷம் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? சரி. நார் டஸ் அவுட்லுக் ஃபார் ஃபுட் ப்ரைசஸ் ஆஃபர் மச் கம்ஃபர்ட். ஓகேவா? ஸோ ஃபுட் ப்ரைசஸோட அந்த அவுட்லுக், அதாவது ஓவர் வியூமே கரெக்டான அமௌண்ட் இல்லை. ஸோ கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இல்லை. டஸ் நாட் ஆஃபர் மச் கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேட்டா on the Department of Consumer Affairs Price Monitoring Divisions website shows that all India average retail price of potato and onion continue to remain on a tier as on July. ஓகேவா? ஸோ பொட்டேட்டோ அண்ட் ஆனியன் இதோட ரேட் வந்து ஜூலை 15 வரைக்குமே
அதிகமாயிட்டே தான் இருக்கும். பீயிங் ஆல்மோஸ்ட் 56%, 67% 67% ஹையர் ரெஸ்பெக்டிவ்லி தென் அ இயர் ஏர்லியர். ஸோ போன வருஷத்தோட உருளைக்கிழங்கு இந்த வருஷம் 56% அதிகமாயிடுச்சு. ஸோ வெங்காயமும் போன வருஷத்தோட இந்த வருஷம் 67% அதிகமாயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ விலைவாசி உயருது, ஆனால் நம்மளோட சேலரி உயருதா? இல்லை. ஓகே. அண்ட் டொமேட்டோ ப்ரைஸஸ் த்ரோ தோ ஆல்மோஸ்ட் 43% சாஃபர் தென் 12 months. என்னதான் இருந்தாலும் ஸோ தக்காளியோட விலை 43% போன 12 மாசத்தோட கம்மியா இருந்தாலும் ஜூன் மந்தோட இது 76% ஹை அப்படின்றாங்க. ஸோ 76% ஹையர் தன் தி மிட் ஜூன். ஸோ ஜூனுக்கு நடுவில் ஒரு தக்காளி பிரைஸ் இருந்திருக்கும்ல, அதை விட 76% ஹையாக தான் இப்போ சேல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக்லி சிக்னலிங் ஷிஃப்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைஸ் மொமெண்டம். ஸோ தக்காளியோட விலையும் விலை ஏற போகிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே வாங்கிட்டு இருக்க, ஸோ சென்னையில் நம்ம வாங்குற ஒரு இப்போ ஆக்சுவலாக நான் வாங்கின ஒரு 1 கிலோ வெங்காயமே 54 ரூபாய் விட்டுது. ஸோ தக்காளியுமே அந்த ரேட்டு தான் போட்டாங்க, 50 ரூபா கிட்ட போட்டாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ ரேட் ஏற போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே. ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் செரல்ஸ், ப்ரைஸ் ஆஃப் செரல்ஸ் ஆர் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூண்ட். ஓகேவா, கான்ஸ்டியூண்ட்னா தொகுதி ஆஃப் அ ஃபுட் பேஸ்கெட். ஸோ நிறைய பேர் செரல்ஸ் வாங்குவாங்க, சரியா. ஸோ இந்த செரல்ஸாக நம்மளோட ஃபுட்லுமே முக்காவாசி பங்கு அதுதான். சரி, இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். டு ஆஃபர் லிட்டில் ரெஸ்பெக்ட் வித் ஆவரேஜ் ரீட்டைல் பிரைஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் ரன்னிங் ஆல்மோஸ்ட் 10% அண்ட் 6% ஹையர் தன் த ஏர்லியர். ஸோ ஈவன் அரிசியும் கோதுமையோட ரேட்டுமே 10%, 6% போன வருஷத்தோட அதிகமாயிடுச்சு. ஆல்சோ ஐஎம்டி இப்போ தான் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தா அந்த எரோட்டிக் ரெயின் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வருது. ஸோ ஐஎம்டி அப்படின்றது இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டேட்டா ஆஸ் ஜூலை 14 ரிவீல் த கண்ட்ரி வைடு precipitation since June 1. ஸோ precipitation அப்படின்றது மழை பொழிவு. ஓகேவா. ஸோ precipitation அப்படின்றது மழை பொழிவுன்னு சொல்லலாம். So precipitation in June 1 was still not only at the 2% deficit but also spatially skewed அப்படின்றாங்க. ஸோ skewed அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா கவனிங்க. ஸோ skewed அப்படின்றது அன்ஈவன், சரியா. ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ தமிழ் மொழி வந்து வளைந்தான் போட்டிருக்காங்க, பட் சினானி பாருங்க, அன்ஈவன். ஒரு விஷயம் ஒழுங்கற்ற தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கிறது சொல்லலாம். இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்பா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இமேஜெலாம் நம்மளோட டெலகிராம் சேனலில் போடுறேன், வேணுங்கிறவங்க படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் படிச்சுட்டு அந்த இமேஜையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி. ஸோ ஸ்க்யூட் அப்படின்றாங்க. ஸோ ஒழுங்கற்ற தன்மையாக இருக்குது. மழையோட அளவுமே ஒழுங்கற்ற தன்மையாக தான் இருக்குது. 11 of India's 36 meteorological subdivision were still classified deficient. So பத்தல, meaning these regions are received 20 to 59% lower rainfall than the long period average. So மழை பொழிவு வந்து 20லேருந்து 59% கம்மியாக இருக்குது. வித் சம் கீ ஃபுட் க்ரோவிங் ஏரியாஸ் இன்க்ளூடிங் பஞ்சாப். ஸோ பஞ்சாப்ல ஸோ முக்கியமான ஒரு நம்ம கோதுமையாக இருக்கட்டும், அரிசியுமே செய்கிறாங்க, ரெண்டுமே விளைவிக்கிறாங்க. சீங்க டிஃபிஷியன்ட் ரெயின், அங்கேயுமே மழை பொழிவு கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணணும்? அன்என்வியபிள் அப்படின்றாங்க. ஸோ அன்என்வியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விரும்பப்படாத அல்லது டிஸ்அக்ரியபிள் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல அதை வந்து பார்ட் ஆஃப் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணிடுறாங்கப்பா. ஸோ என்ன அவங்களுக்கு வந்து டிஸ்அக்ரியபிள். ஸோ பாலிசி மேக்கர்ஸ் ஃபேஸ் அண்ட் அன்என்வியபிள். ஸோ அவங்களால அக்ரி பண்ண முடியல. டாஸ்க் இன் ட்ரையிங் டு ஸ்லோ த ஃபேஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அவங்களால அதை அந்த இன்ஃப்ளேஷன் ஏறதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவங்களுமே அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஓகேவா. சரி. ஸோ இந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடுநடுவில் இப்போ நான் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாம் கிளியராக இருக்கும். நம்ம அப்படியே தொடர்ச்சியாக 18ஆம் தேதி, அதாவது நேத்தி வந்த எடிட்டோரியலும் நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோலேயே. அப்படியே கண்டினியூஸாக 18ஆம் தேதி பார்ப்போம். 18ஆம் தேதி எந்த எடிட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் த சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ 17ஆம் தேதி என்ன வந்தது? ப்ரைஸ் கெயின்ஸ். ஸோ எல்லா ஆனியன் ஆகட்டும், பொட்டேட்டோ ஆகட்டும், எல்லாத்துக்குமே ரேட் ஏறுது. இந்த சைடு அடுத்த எடிட்டோரியல், அடுத்த நாள் எடிட்டோரியல் அப்படியே அதுக்கு ரிலேட்டபிளாக போடுறோம் பாருங்களேன். நம்மளோட ஜாப் வந்து கரெக்டாக யாருக்குமே எங்கேயுமே கிடையாது. கரெக்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து ஒரு சைடு டெக்னாலஜி வளர்றதுனால எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது, சரியா. ஸோ டெக்னாலஜி வளர்றதால நம்ம ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐடி செக்டர் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ எல்லாமே ஏஏ ஆட்டோமேஷன் வந்து போச்சு. ஸோ நிறையா விஷயங்களை வந்து ஏஏ பண்ணுற மாதிரி, அதாவது ஒர்க் ஃபோர்ஸை குறைச்சிட்டு வராங்க எல்லா கம்பெனிலுமே, சரியா. ஸோ டாப் எம்என்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வர கம்பெனியாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருந்தாலுமே ஸோ ஒர்க் ஃபோர்ஸை குறைக்கணும். ஸோ ஒர்க் ஃபோர்ஸை குறைச்சிட்டு நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் த எல்லாருமே தான். மேக்ஸிமம் எதுவுமே நம்ம வந்து பர்டிகுலராக இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே அந்த எம்ப்ளாயி அமௌண்ட்டை குறைச்சிட்டு நம்மளுக்கு வர க்ரோத்தை தான் அதிகமாக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆன் த சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி மஸ்ட் பி ஹார்னஸ்ட் அப்படின்னா. ஸோ ஹார்னஸ் அப்படின்னா என்ன பார்த்துருமா? ஸோ ஹார்னஸ் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது, யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ஹார்னஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான். ஸோ அதோட பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்பா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் யூஸ் அப்படின்றாங்க. சரி, எந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணும்? டெக்னாலஜி மஸ்ட் பி யூஸ்ட் ஃபார் ஈஸிங் பேர்டன் அண்ட் ஃபார் எஃபிஷியன்சி. ஸோ டெக்னாலஜின்றதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கும் எஃபிஷியன்ட்டாக எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜியால் என்ன ஆகிறது? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் தான் குறைஞ்சிட்டே வருது. சரியா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ன்றது குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் will remain a major challenge before the நரேந்திர மோடி's government in the third term. ஸோ அவரோட நரேந்திர மோடி அவர்களோட 3ஆம் டேர்மில் இருக்காரு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான் அவரோட முக்கியமான சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அப்கமிங் யூனியன் பட்ஜெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் அ நோட் ஆஃப் இட். வரப்போகிற யூனியன் பட்ஜெட் வந்து அதுக்குரிய குறிப்பை வந்து நம்மளுக்கு அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. there are no easy ways out given the swelling numbers of young job seekers. ஸோ swelling அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ swelling அப்படின்றது எக்ஸ்பேண்ட். ஸோ எந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகுது? ஸோ தமிழ் நீங்கள் பாருங்களேன், வீக்கம் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு swelling அப்படின்றது நம்மளுக்கு அடிபட்டாலும் அதை swelling தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில், கரெக்டு தான். பட் இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்னவா மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் பற்றி பேசுகிறாங்க. சரியா? ஸோ கிவன் தட் ஸோ என்ன எக்ஸ்பெண்ட் ஆகுது? நம்பர் ஆஃப் யங் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ வேலை தேடுபவர்களோட எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் த எக்கனாமி தட் ரெக்வயர்ஸ் ஃபியூவர் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்கனாமி சேஞ்ச் ஆகுறது வந்து அந்த எக்கனாமி என்ன மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குது? ஸோ குறைஞ்ச நபர்கள் நம்மளுக்கு வேலை செஞ்சால் போதும். அந்த எக்கனாமி எதை டிபெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு? டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி போகிறதுனால எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அந்த அங்கே ஒர்க் பண்ணுற இப்போ ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 பேர் ஒர்க் பண்ணால் போதும். சரியா? ஸோ அதனால அந்த எக்கனாமி எதை கேட்குது அப்படின்னா ஃபியூவர்ஸ் ஒர்க்கர்ஸ் எனக்கு இருந்தால் போதும், நம்மளுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு ரேபிட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹவ் ஹைலைட்டட் தி சீரியஸ்னஸ் ஆஃப் சேலஞ்ச். ஸோ புதுசாக ஏதோ ஒரு ரீசன்ட் ஸ்டடியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்ன சீரியஸ் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படின்னா ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ். ஸோ அஸ்யூஸ் அப்படின்ற ஒரு என்டர்பிரைஸ், ஒரு கம்பெனி பேர்னு வச்சுக்கோங்களேன். நோட்ஸ் எடுத்து இல்லைனா வந்து அது வந்து ஒரு இந்த முன்னாடி படிச்சோம்ல, முன்னாடி என்ன பார்த்தோம்? ரீசன்ட் ஸ்டடீஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டடீஸை ரிலீஸ் பண்ணுற கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ நோட்ஸ் 21% ஆஃப் தி டோட்டல் எக்ஸாபிலிஷ்மெண்ட் யூஸ் தி இன்டர்நெட் ஃபார் தி ஆண்டர்பிரினரியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒருத்தவங்க வந்து 21% வந்து இந்த இன்டர்நெட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. The survey quite similar to a previous report of the International Labour Organization. சரியா? ஸோ இந்த அவங்க வெளியிட்ட ரிப்போர்ட்டும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுமே ஒரே விஷயத்தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேசி அன்இன்கார்பரேட்டட் நான் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி எம்ப்ளாய்ட் அபவுட் 11 crore ஒர்க்கர்ஸ் டியூரிங் தி அக்டோபர் 2022. சரியா? ஸோ அக்டோபர் 2022 11 கோடி ஒர்க்கர்ஸ் வந்து எங்க இருந்தாங்க? நான் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிலே இருந்தாங்க டு செப்டம்பர் 2023. ஓகேவா? இன் கம்பேரிசன் டு தி about 9.8 crore workers during the 2021-2022 அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ 11 கோடி எப்போ இருந்தாங்க? அக்டோபர் 2024 செப்டம்பர் 2023. ஸோ இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது 9.8 crore workers 2021-2022. The ILO's India's employment report had also warned that share of manufacturing employment was stagnant. ஸோ வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்டாக்னட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மேனுஃபேக்சர் எம்ப்ளாய்மெண்ட் அட் அரௌண்ட் 12% to 40%. And the slow transition of jobs from agriculture to non-agriculture reversed during the COVID-19 pandemic. இந்த கொரோனா டேஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு? ஸோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் டு நான் அக்ரிகல்ச்சர் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிட்டி குரூப் ரிப்போர்ட் டூ செட். ஸோ அவங்க சிட்டி குரூப் ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுது? கரண்ட் ரேட் ஆஃப் ஜாப் கிரியேஷன் வில் நாட் பி சஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கிற இந்த ஜாப் கிரியேஷன் வந்து நாட் சஃபிஷியன்ட் டு மீட் ஃபியூச்சர் டிமாண்ட். ஓகேவா? ஸோ வரப்போகிற ஃபியூச்சர் டிமாண்டுக்கு வந்து இந்த ஜாப் கிரியேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக அது நேம் மறந்துட்டேன். மேபி யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல 2000 வேகன்சிக்கு 25,000 பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது ஏதோ ஒரு ஏர்போர்ட் தான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் நியூஸை. 2000 வேகன்சிக்கு 25,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ரெஸ்யூமை வாங்கிட்டு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்க மட்டும் நான் கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் இந்தியாவில் போயிட்டு இருக்குப்பா. சரியா? இந்த
The as use and also noted that other services contributed the maximum share. So என்னென்ன ஷேர் அப்படின்னா 36.45% to the total employment followed by the trading. So tradingல 35.61% ஆகும், மேனுஃபேக்சரிங்ல 27.94% ஆகும் இருக்கிற மாதிரி இவங்க அசூஸ் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வேரியஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வீஸ் ஆர் ஆல்சோ நோட்டட் தட் 45.76% of the total workforce was engaged in agriculture and allied sector during the 2000 financial 23. ஸோ ஃபினான்ஷியல் 23ல 45.76% வந்து அக்ரிகல்ச்சரையும் அதோட அலைட் செக்டார்ஸையும், விவசாயம் மற்றும் அதற்கு தொடர்பான கம்பெனிஸில், அதாவது அந்த தொடர்பான செக்டார்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. எந்த டைமில்? ஃபினான்ஷியல் 23ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி. வைல் த கவர்மெண்ட் கேனாட் மேஜிக்கலி சேஞ்ச் சுச்சுவேஷன். கவர்மெண்ட்டால இப்போ எதுவுமே மேஜிக்காக டக்குன்னு இப்படின்றதுக்கு சொடக்கு போடுறதுக்குள்ள எதுவுமே மாற்ற முடியாது. இட் கேன் இனிஷியேட் த்ரூ தாட்ஸ் அபவுட் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணலாம். சரியா? என்ன அந்த சொல்யூஷனுக்கு என்ன வழிமுறை அப்படின்ற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணலாம். த ஸ்வதேசி த ஸ்வதேசி ஜாகரன் மன்ச் இவங்க வந்து ஒரு ஆர்டிகல் மாதிரி தான், எடிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து மாதிரி தான் அவங்களுமே. அஸ் டிமாண்டட் தட் சென்டர் இம்போஸ் அ ரோபோட் டேக்ஸ். ஸோ ரோபோட் டேக்ஸ் வேணும். நெக்ஸ்ட் வந்து இன்சென்டிவைஸ் ஜாப் கிரியேஷன் இந்த பட்ஜெட். ஸோ வரப்போகிற பட்ஜெட்டில் ஜாப் கிரியேஷனுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ட்ரேட் யூனியன்ஸ் ஆஸ்க் தி சென்டர் டு கன்வின் அப்படின்னாங்க. ஸோ கன்வின் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஸோ கன்வின் அப்படின்றது திரட்டுதல், கேதர். ஒரு விஷயம் எட்ட இருக்குது அப்படின்னா நம்ம அதை கேதர் பண்ணணும். இந்த எடிட்டோரியல் அதை வேர்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேதர் த லாங் பெண்டிங் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ். ஸோ ரொம்ப வருஷமாக இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் நடக்கல, அதை திருப்பியும் கூட்டுங்க, அந்த ஒரு கான்ஃபரன்ஸை திருப்பி நடத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா? யூனியன் லேபர் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியாஸ் டிசிஷன் டு ரீச் அவுட் தி ட்ரேட் யூனியன்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ யூனியன் லேபர் மினிஸ்டர் வந்து மன்சுக் மாண்டியா இருக்காரு. அவரோட இப்போ ரீசன்ட் டிசிஷன் என்ன அப்படின்னா, ட்ரேட் யூனியன்ஸை அவர் ரீச் பண்ணணும். இஸ் அ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அது வந்து ஒரு கரெக்டான டெவலப்மெண்ட் தான். பட் ஈ மஸ்ட் ஹவ் ஸ்ட்ராங்கர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தென் த லேபர் கோட்ஸ். ஓகேவா? ஸோ ஆனால் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கர் ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கான வழிமுறைகள் இருக்கணும். லேபர் கோட்ஸை விட ஸ்ட்ராங்கான வழிமுறைகள் இருக்கணும் டு ஸ்டாப் ஜாப் லாசஸ் அண்ட் ஜென்ரேட் மோர் ஜாப்ஸ். சரியா? ஸோ எப்படி வந்து ஜாப் லாசஸ் நிறுத்துறது, அதிகமான ஜாபை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வழிமுறைகள் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் ஷுட் பி டு ரெடியூஸ் தி ஒர்க் லோட் ஆஃப் த பீப்புள். ஸோ டெக்னாலஜி இனோவேஷன்றது ஒரு எம்ப்ளாயியோட ஒர்க் லோட தான் குறைக்கணுமே தவிர நாட் டு கிரியேட் ஹடில்ஸ் ஃபார் தியர் லைவ்லிஹுட். ஓகேவா? ஸோ ஹடில்ஸ் அப்படின்றது தடைகள், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரியா? சரி. To industrialize agriculture production, the government should consider more public and cooperative investment to create more jobs and ease the load on the farmers. ஸோ இதனால இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை இண்டஸ்ட்ரியில் ஆக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கும் கன்சிடர் பண்ணணும், கோஆபரேட்டிவ் இன்வெஸ்ட் பண்ணி கன்சிடர் பண்ணணும். ஸோ இதனால தான் என்ன ஆகும்? நிறைய ஜாப்ஸ் கிரியேஷன் ஆகும். டு ஈஸி லோட் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகேவா? இட் ஹேஸ் டு பிரிங் ஆன் போர்ட் தி பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர், லேபர் யூனியன், ஸ்டேட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு டிசைன் தி growth model with a job creation at its center. ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு growth மாடலை கிரியேட் பண்ணணும். ஒரு growth மாடல் கிரியேட் பண்ணாதான் ஜாப் கிரியேஷன் அப்படின்றதே அந்த இடத்துல நடக்கும். ஸோ சும்மா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு 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 லாவை பாஸ் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து இன்புட்ஸ் வாங்கி அதை வச்சு தான் ஒரு ஒரு மாடலை டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ recent global experience suggests that economic growth without employment growth can cause social and political upheavals அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை upheavals? ஸோ upheavals அப்படின்றது அப்செட். ஓகேவா? ஸோ எழுச்சின்னு போட்டிருக்காங்க, தமிழ் மீன் எழுச்சின்னு போட்டிருக்காங்க. ஸோ சினானிம் அப்செட் இந்த இடத்துல நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்செட் ஆகும்? ஸோ எந்த விஷயம் அப்செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் விஷயமும் அப்செட் ஆகும். எப்போ? ஸோ எக்கனாமிக் growth இருந்து ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னா சோஷியலாகவும் அஃபெக்ட் ஆகும், பொலிட்டிக்கலாகவும் அது அஃபெக்ட் ஆகும். This is not a problem that can be explained away, and an honest account of problem will be good starting point for mitigative measures. So mitigative measures அப்படின்னா தணிப்பு. சரியா? லைட்டிங். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக, சரியா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். ஸோ எதுக்காக ரியாக்ட் பண்ணணும்? ஸோ இது கண்டிப்பாக ஜாப் கிரியேஷன்ஸ் தான். ஸோ ஜாப் கிரியேஷனுக்கான மெஷர்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? சென்டராக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் எதாக இருந்தாலுமே கரெக்டாக ஜாப் கிரியேஷனுக்கான மெஷர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ ஜாப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம எந்த வேலை செய்கிறோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சரியா? இதுதான் இன்னைய 2 நாளோட எடிட்டோரியல். ஸோ ஃப்ரைடேவோட எடிட்டோரியல் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ we will see in the next video. Thank you all. Bye bye.